இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தரியு ராஜா தானியேலை குறித்து எழுதின காரியத்தை நாம் வாசித்தோம். நம்முடைய தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆபத்திலிருந்து தப்புவிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சித்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் இன்னும் ஜீவிக்கிற தேவனா இருக்கின்றார். கர்த்தர் தானியேலுடைய ஆபத்தில் அவர் அவனோடு கூட இருந்தார். சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை அவர் தப்புவித்தார். காரணம், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்கின்றது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய சூழ்நிலைகளில நாம் சந்திக்கிற சவால்களில் மத்தியில நாம் சந்திக்கிற அநேக விதமான போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகளின் மத்தியில நாம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். நம்மை அவர் அற்புதமாய் ரட்சித்து நம்மை காப்பாற்றுவார். வேதம் சொல்வது போல தானியேலை அவர் சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். உங்களையும் என்னையும் அவர் தப்புவிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று தானியேல் அறிக்கை செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதையே செய்வார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். அப்படி நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கின்ற போது அவர் இந்த நாளிலே உங்களை எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான சாத்தானின் கண்ணிக்கும் அவர் தப்புவிப்பார், ரட்சிப்பார். அவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்வார். நம்புவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையில் செய்த அதே அற்புதங்களை இந்த நாளிலே விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆம், தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறபடினாலே இதே விதமான ஜெயத்தை ஒவ்வொருவருக்கும் நாளிலே கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.